எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பச்சை அவரைக்கொட்டை சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. அவரைக்காய் வாங்கி அதை கொட்டையை எடுத்து வச்சுருக்கிறேங்க. பச்சை அவரைக்காயிலேருந்து இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நான் சாப்பாடு கொஞ்சமாக செய்கிறேங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக கடுகு போட்டுருக்காங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் உரிச்சி அரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு சேர்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சிருக்காங்க. இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதுவும் இப்போ வதங்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் தூளாக அரைச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு சேர்க்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மிளகாய் தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் பட்டை லவங்கம் சேர்த்துனது இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது தக்காளியில் நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சிங்க. இப்போ மொச்சக்காய் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. வதங்கின உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வேகிறதுக்கு. இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவரைக்காய் வாங்கி அதை உரிச்சிட்டு பச்சை அவரைக்காயில் அந்த பச்சை கொட்டையில் செய்யணுங்க. சாதம் உதிரியாக வடிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு தயாராகிடுச்சுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அவரைக்கொட்டை சாதம் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.